ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போற நம்ம தலைவரோட கூலி படத்து மேல நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் போகுது. இந்த எதிர்பார்ப்புனாலே என்னமோ தெரியல, இந்த ஒரு படத்தோட ப்ரீ பிசினஸ் வேற லெவல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து செட் பண்ணிட்டு இருக்கு. வேற லெவல்ல ரெக்கார்ட்ஸ்னா எந்த லெவலுக்கு தானே கேக்குறீங்க? தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் பண்ண முடியாத ஒரு ரெக்கார்டை இந்த ஒரு படம் வந்து செட் பண்ணிருக்கு. அப்படி என்ன ரெக்கார்ட் பண்ணிச்சு அதை பத்தியும், அதே மாதிரி அனிருத் அவர்களுக்கு இந்த ஒரு படத்துல இசையமைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை சன் பிக்சர்ஸ் வந்து தான் முன்னாடி வச்சிருக்காங்க. அந்த ஒரு ப்ராப்ளத்தினால படமே கூட டிலே ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஒரு படத்தோட செகண்ட் சிங்கிள் என்ன ஆக போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா இன்ஃபோ சேனல் அமைச்சு சூரியனை கன்சல்ட் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு சேனல் இருந்து வாட்ஸ்அப் குரூப் அனுப்பிச்சுக்கோ. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். எல்லாமே மறக்காம வந்து எனக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன ரெக்கார்ட் செட் பண்ணிருக்குன்னு கேக்குறீங்க. நம்ம கூலி படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் தியேட்ரிக்கல் ரைட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 86 கோடிக்கு வந்து விற்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு நிலையில தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் 80 கோடிக்கு தான் விற்கப்பட்டிருக்கு. இதுதான் இப்ப தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் ஓவர்சீஸ் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அந்த ஒரு ரெக்கார்டை வந்து தான் வச்சிருக்கு. கடைசி படமாவே இருந்தாலும், பீக்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகராகவே இருந்தாலும், அவரோட ரெக்கார்டையும் பிரேக் பண்ற அளவுக்கு ரஜினிக்கு வந்து வேர்ல்டு வைடா ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கறத இதுல இருந்து வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஓவர்சீஸ்ல மட்டும் இல்ல, மிச்ச இடங்களையுமே பயங்கரமான ரெக்கார்ட் செட் பண்ணிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 110 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானால 44 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. ஏன்னா வார் 2 அங்க வந்து ஜூனியர் என்டிஆர் இருக்காரு. அப்படி இருக்கையிலும் இது இவ்வளவு பீக்ல இருக்கு அப்படின்னா அது ரஜினி அவர்களோட மாசினால தான். அதே மாதிரி இந்த ஒரு படம் கர்நாடகால 30 கோடியும் கேரளால வந்து 19 கோடியும் வந்து வரப்பட்டிருக்கு. ஸோ ஓவர்சீஸ் அதே மாதிரி சவுத் இந்தியா முழுக்க பயங்கரமான ரெக்கார்ட் செட் பண்ணாலும் நார்த் இந்தியாவில் இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்புமே சன் பிக்சர்ஸ் எடுக்கல. அது ஏன் என்ன அப்படிங்கறத தெளிவாக ஒரு வீடியோ நேற்று பேசி போட்டிருப்போம். ஸோ அதை போய் பாருங்க. ஸோ இங்கே சொல்லிடலாம், பட் தான் டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ அதனால சொல்றேன். ஸோ ப்ளீஸ் போய் பாருங்க. ஸோ அதே மாதிரி என்ன ப்ராப்ளம் இப்போ அனிருத் ஃபேஸ் பண்றாரு அப்படி தானே கேட்குறீங்க. அனிருத்தோட வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு படத்துக்கு அவர் இசையமைக்கிறாருன்னா கடைசி நாள் வரைக்கும் மியூசிக்கை வந்து மெருகேற்றிக்கிட்டே இருப்பார். படம் நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு கூட மியூசிக்ல சில சேஞ்சஸ் பண்ணுவார். அவருக்கு அதில் ஒரு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பட நிறுவனர்கள் ப்ரொடியூசருக்கு வந்து தான் வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. இதுலேயும் அவரோட தலைவர், அவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் தலைவரோட. ஸோ அப்படி இருக்கையில நீங்கள் கடைசி வரைக்கும் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு, ஆமா கடைசி நாள் வரைக்கும் பண்ணுவேன். இப்போ ஆகஸ்ட் 14 ரிலீஸ்னா ஆகஸ்ட் 13 வரைக்கும் அவர் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டே இருப்பார். பண்ணா சன் பிக்சர்ஸ் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, எங்களுக்கு ஜூலை மாசத்துல நீங்க முடிச்சு கொடுத்துறோம் அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தான் இப்போ வந்து ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு. லோகேஷும் வந்து அவர் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் ஏற்கனவே ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போற விஜய் தேவர்கொண்டனுடைய ஒரு படத்துக்கும் அவர் மியூசிக் போட போறாரு. அந்த ஒரு படத்துலையும் இவர் இன்கம்ப்ளீட் வச்சிருக்காரு. இப்போ இதுக்கு போடுவாரா அதுக்கு போடுவாரா, இந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஏதாவது பண்ணி அனிருத் அவர்கள் மேனேஜ் பண்ணிடுவார். ஸோ அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் ஆனால் இன்னும் அவருடைய எஃபெக்டை வந்து பயங்கரமாக கொடுத்தாருனா தான் படம் பூஸ்ட் ஆகி போகும் 1000 கோடி அந்த ஒரு ரேஞ்சுக்கலாம். அதுக்கு அனிருத் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ அதனால் சன் பிக்சர்ஸ் அவரை கொஞ்சம் வந்துட்டு தான் விட்டிங்கன்னா, அவர் போக்கில் விட்டிங்கன்னா நல்லா பண்ணுவார். அதான் நம்மளோட கருத்து. இந்த ஒரு படத்தோட செகண்ட் சிங்கிள் ஜூலை 14 வெளியாக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னோட பிறந்தநாள் எங்கனே சொல்லியிருப்பேன். ரிலீஸ் ஆகணும் எல்லாமே வேண்டிக்கோங்க. நன்றி, வணக்கம்.